2 பைனாப்பிள் பழுத்ததை வச்சு தான் இன்றைக்கி நான் கான்சன்ட்ரேட்டட் பைனாப்பிள் ஜூஸ் பண்ண போகிறேன். இந்த கான்சன்ட்ரேட்டட் பைனாப்பிள் ஜூஸில் ப்ரோமெலேன்னு சொல்கிற ஒரு என்சைம் இருக்குது. இது நம்ம உடம்புல உள்ள இன்ஃப்ளமேஷனை குறைக்குது. எஸ்பெஷலி உங்களுக்கு ஏதாவது இன்டைஜஷன் இல்லாட்டி பவுல் இன்ஃப்ளமேஷன்லாம் இருந்ததுன்னா கான்சன்ட்ரேட்டட் பைனாப்பிள் ஜூஸ் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. க்ரானிக் காஃபு ப்ராங்கைட்டிஸ் இதெல்லாம் இருக்கும் போது கூட நீங்கள் கான்சன்ட்ரேட்டடாக இந்த பைனாப்பிள் ஜூஸ் குடிக்கும் போது உங்களுக்கு அந்த இன்ஃப்ளமேஷன் பாதியாக குறையுது. ஸ்டடீஸ் என்ன சொல்லுதுன்னா சர்ஜரிக்கு முன்னாடி கூட கான்சன்ட்ரேட்டட் பைனாப்பிள் ஜூஸ் குடிக்கும் போது இன்ஃப்ளமேஷன் அண்ட் பெயின் டியூ டு சர்ஜரி நம்மளுக்கு குறையுதுன்னு சொல்கிறாங்க. அது இன்னொன்று ஹீலிங் ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா இதில் அதிகமான விட்டமின் சி, மெக்னீஷியம், ஃபைபர், உங்களுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறையா இருக்குது. அதில் கண்டிப்பாக உங்களுக்கு பைனாப்பிள் நிறைய கிடச்சதுன்னா இந்த மாதிரி கான்சன்ட்ரேட்டட் பைனாப்பிள் ஜூஸ் கொடுங்க. ஆனால் கான்சன்ட்ரேட்டட் பைனாப்பிள் ஜூஸில் ஸ்லைட்டாக நீங்கள் உப்பு போட்டு குடிக்கிறது நல்லது. ஏன்னா அது நம்ம சிட்ரிக் ஆசிட் கண்டென்ட்டை நம்ம ரெடியூஸ் பண்ணி நம்மளுக்கு இரிட்டேஷன் இல்லை